ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நீங்க விரும்புகின்ற அந்த நபர் உங்களை கண்டுக்காம போயிட்டாங்க, இல்ல உங்கள் மேல அவங்களுக்கு கவனம் இல்லாம போச்சு, உங்களை நினைக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நாம செய்ய போற இந்த முறையினால, அதாவது ஒரு போட்டோ, அவங்களுடைய போட்டோ வச்சு நாம செய்ய போற இந்த ஒரு முறையினால அவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் தொடர ஆரம்பிச்சிடும். உங்களை பற்றியான சிந்தனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்புகின்ற அந்த நபர் உங்களை மறந்து போனான்னு சொன்னா, உங்கள் மேல் ஈர்ப்பு இல்லாமல் போனால், ஏதோ ஒரு தவறுதல்னால உங்களுக்குள்ளார மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க பிரிய நேர்ந்தால், அல்லது பழகினவங்க ஒரு பழக்கமா மட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் இருந்து, மற்றபடி உங்களோடு அவங்க அதை தாண்டிய உறவுக்கு முயற்சி பண்ணல, லவ் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னா, நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்களுக்கான எண்ணம் உங்கள் மேல் நல்ல எண்ணமாக இருந்தால், உங்களை பற்றியான நல்ல எண்ணம் இருந்தால், கண்டிப்பாக நீங்க விரும்புகின்ற நபரை உங்கள் மீது கவனத்தை ஈர்க்க செய்ய முடியும். இது எல்லாமே நல்ல நோக்கத்திற்கு தானே தவிர, தவறுதலாக அவர்களுடைய மனதை திசை திருப்ப முயற்சி பண்ணக்கூடாது. எப்போதுமே நீங்க ஒரு நல்ல மனநிலையில உங்களுடைய நிலை அவங்களுடைய நல்ல மனநிலையில இருக்கிற பட்சத்தில், அவங்க நட்பை தாண்டி போகாம இருந்தாங்கன்னு சொன்னா, நீங்க அதை தாண்டி போக விரும்பினால் அவர்களை உங்களுடைய மனநிலையால நீங்க மாற்ற முயற்சி செய்யலாம். அதற்கு தான் இது போன்ற நிறைய தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது எல்லாமே நல்ல நோக்கத்திற்கு தான் இருக்க வேண்டுமே தவிர, இதன் விளைவு தீயவையாக இருக்கக்கூடாது. நீங்க விரும்புகின்ற நபரின் பழக்கமானது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அவங்களும் உங்களுடைய பழக்கத்தினால வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு போகணுமே தவிர, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வாழ்க்கையை துவங்க வேணா இந்த முயற்சியை செய்யலாமே தவிர, தேவையில்லாத தவறுதலான வழிகளுக்கு இதை முயற்சி செய்யக்கூடாது. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஒரு டெக்னிக் தான். இதுல மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மைண்ட் கனெக்ஷன், அதாவது உங்களுடைய மனதிற்கும் அவர்களுடைய மனதிற்கும் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியை நாம் கனெக்ட் செய்யும் முறையினால ரெண்டு பேரும் அவர்களுடைய மனதிற்குள்ளார நேர்மறையான எண்ணங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து ஒரு சிறப்பான ஒரு நட்புறவை ஏற்படுத்திக்க முடியும். அதாவது அவர்களுக்குள்ளான ஒரு புதிய காதலை ஏற்படுத்திக்க முடியும். அதற்காக தான் இது போன்ற பல முறைகள். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம செய்ய போகிற அற்புதமான இந்த மேனிஃபெஸ்டேஷன் பலருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நம்ம பதிவு செய்யணும். இது ஒரு எனர்ஜி கனெக்ஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்ல உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய ஃபீலிங்ஸ் வைப்ரேஷனாக அந்த நீங்க விரும்புகின்ற நபருக்கு கான்டாக்டை ஏற்படுத்த போகுது. இதுக்கு பேர் எனர்ஜி ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது எனர்ஜி ரிசோனன்ஸா என்பது, எனர்ஜி ரிசோனன்ஸ்னு நம்ம சொல்றோமே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க அவங்களுடைய போட்டோவை பார்க்கும்போது உங்களுடைய எண்ண அலைகள் அவர்களுடைய மனதிற்குள் நேரடியாக செல்லும். அப்படி செல்லும் போது நீங்க சொல்கிற வார்த்தைகள் அவர்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அவர்கள் மனதில் ஒலிக்க ஆரம்பிச்சு உணர்வுகளை ஏற்படுத்தும். அதனால மற்ற ஒரு மெத்தடை விட இந்த போட்டோ பார்த்து செய்கிற இந்த மெத்தட் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, அதே சமயத்தில் சக்தி வாய்ந்ததும் கூட. இந்த முறையில கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு முறை தான் இது. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல தான் இந்த விஷயங்கள் செயல்படுது. அதனால நீங்க விரும்புகின்ற அந்த நபருடைய புகைப்படத்தையோ அல்லது போன்ல அவங்களுடைய போட்டோ இருந்தா அதை வச்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணு இதை வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல போய் உக்காரணும். இதை அப்படி உக்காந்து ஒரு மூச்சு பயிற்சி, சிம்பிளாக மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடணும். எப்போதுமே எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்யறதுக்கு முன்னாடியும் மூச்சு பயிற்சி என்பதை சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் செய்வது உங்கள் உடம்புல ஒரு எனர்ஜியை ரெஃப்ரெஷ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்.
அப்படி செய்யும்போது உடலும் மனமும் ஒரு நிலைத்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். இந்த ஆக்சிஜன் வந்து உடலுக்குள்ளார போகிறதுனால உங்கள் மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். காற்று உள்ளார போகிறதுனால ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதனால் நீங்கள் செய்ய போகிற இந்த ப்ராக்டிஸ் ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால தான் எப்போதுமே சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 100% சக்ஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு அந்த மூச்சு பயிற்சியில் மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியில் விடும்போது சொல்ல போகிற இந்த வார்த்தையை மனசுக்குள்ளார சொல்லணும். இப்போ என் எனர்ஜி உன் எனர்ஜியோடு கலக்கிறது. இப்போ என் எனர்ஜி உன் எனர்ஜியோடு கலக்கிறது. இந்த ஒரு வாக்கியத்தை மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே மூச்சை வெளியே விடணும். இப்படி ஒரு சில நிமிடங்கள் செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய அஃபிர்மேஷனை நம்ம சொல்ல போகிறோம். இந்த அஃபிர்மேஷன் என்பது ரொம்பவே சிறப்பான ஒரு நேர்மறையான வைப்ரேஷன் நிறைந்த அஃபிர்மேஷன். இந்த அஃபிர்மேஷனை தான் நாம் வந்து ஃபோட்டோவை பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக சொல்வது போல் நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நீங்கள் உணர்வுபூர்வமாக இந்த அஃபிர்மேஷனை சொல்லணும். அது ரொம்பவே அதீதமான ஒரு சக்தியை ஏற்படுத்தும். இங்கே உணர்வுகளுக்கு தான் மதிப்பு, உணர்வுகளுக்கு தான் பிரபஞ்சம் வேலை செய்யும், வெறும் வார்த்தைகளுக்கு அல்ல. இப்போ சொல்ல போகிற இந்த அஃபிர்மேஷனை நீங்கள் மனப்பூர்வமாக மனதார உணர்வுபூர்வமாக சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ அந்த அஃபிர்மேஷன் என்னன்னு சொல்கிறேன். நீ என்னை நினைச்சுக்கிட்டே இருக்க. உன் மனசில் என் நினைவு ஆழமாக பதிஞ்சிருக்கு. நீ என்னோட உணர்ச்சியை இப்போ உணர்ற. இப்படி ஒரு 9 முறை அல்லது 5 முறை உங்களுக்கு திருப்தி அடையும் எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லலாம். நிமிஷங்களில் சொல்லலாம். ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் இப்படியாவது உங்களுக்கு எது சௌகரியமோ அத்தனை முறைகளில் சொல்லுங்கள். எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 5 மணி வாக்கில் நீங்கள் எழுந்த உடனே, படுக்கையில் எழுந்த உடனே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை அவர்களுடைய ஃபோட்டோவை பார்த்து சொல்லணும். அடுத்தது மாலை 6 மணிக்கு மேலாக ஒரு 6:30 7 மணிக்குள்ளார நீங்கள் வந்து இந்த அஃபிர்மேஷனை ஃபோட்டோவை பார்த்து அவங்களுடைய நினைவுகளில் உணர்வு பூர்வமாக மூச்சு பயிற்சியை செஞ்சு இதை சொல்லிடணும். அடுத்தது இரவு தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் வந்து படுக்கையில் அமர்ந்து தூங்குவதற்கு முன்னால் இதை சொல்லிவிட்டு நீங்கள் படுக்க போயிடணும் உடனடியாக. வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை முறை என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருப்தி அடையும் வரை. நான் எனக்கு 10 தடவை சொன்னால் தாங்க திருப்தி அடைவேன் அப்படின்னு சொன்னால் 10 தடவை சொல்லுங்கள். இல்லை நான் ஒரு 3 தடவையிலே எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுன்னு சொன்னால் 3 தடவை சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லுவேன் அப்படின்னா அலாரம் வச்சு சொல்லுங்கள். இப்படி உங்களுக்கு மனதில் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம சொல்லிட்டோம் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீங்கள் முதல்ல திருப்தி அடையணும் இந்த விஷயத்தை. அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் உணர்வுபூர்வமாக அது செயல்படும். அதனால் நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தூங்க போயிடலாம். காலையில் எழுந்த உடனே, மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிற்பாடு 6 மணிக்கு மேலாக, அடுத்தது இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற இந்த அஃபிர்மேஷனானது ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி அவர்களுடைய மனசுக்குள்ளார போயிட்டு அவர்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய சிந்தனைகளை அதிகப்படுத்தும். நீங்கள் சொல்கிற இந்த அஃபிர்மேஷனை ஒவ்வொரு முறை இந்த அஃபிர்மேஷனை சொல்லும் போதும் உங்களுடைய மைண்டு ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை அனுப்பும். எனர்ஜி சிக்னலை வந்து இந்த யூனிவர்ஸ் வழியாக அவங்களுடைய மனசுக்கு அனுப்பும். இப்படி போகிற சிக்னல் அவங்களுக்கு நேரடியாக அவங்க மனசுக்குள்ளார போயிட்டு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை உங்கள் மேலே கிரியேட் பண்ணும். இதுதான் டெலிபதிக் வைப்ரேஷன் பேர். டெலிபதிக் வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த தூரத்திலிருந்து நீங்கள் வந்து இருந்த இடத்துல இருந்தே அவர்களுடைய சிந்தனையில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவது. இந்த டெலிபதிக் வைப்ரேஷனை இது வந்து கிரியேட் பண்ணும். நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த ஒரு எண்ண அலைகள் அவங்க ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் சொல்ல ஒவ்வொரு முறையும் இது வந்து டெலிபதிக் வைப்ரேஷன் சிக்னலை அவங்களுடைய மனசுக்கு நேரடியாக அனுப்பும். இப்படி அனுப்புறதுனால அவங்களுடைய மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி, அதாவது உங்களுடைய சிந்தனைக்கு டியூன் ஆகும், உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகும், அலைன்மெண்ட் ஆகும்.
அதற்கு தான் இந்த மெத்தட் ரொம்பவே ஷார்ப்பான முறையில் நம்ம நேரடியாக குறிப்பிட்ட நபருடைய மனசை சென்று அடைவதற்கு உங்கள் மனம் முதல்ல தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்கணும் அவங்க பேரில். அதற்காக தான் இந்த ஃபோட்டோவையோ அல்லது ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவையோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் கூர்மையாக அவங்க மேலே பதியும். அதுக்கான டெக்னிக் தான் இது. பொதுவாகவே நீங்கள் ராத்திரி நேரத்தில் செய்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து விரைவாக பலன் தரக்கூடியது. நீங்கள் காலை நேரத்தில் செய்கிறதும் பலன் தரும். அது வந்து உங்களுக்கு மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். ராத்திரி நேரத்தில் தூங்கும்போதற்கு முன்னாடி செய்வது அவர்களுடைய மைண்டுக்கு இது ரொம்பவே ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதனால் முடிந்தவரை அவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச நேரத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது. அந்த நேரத்தில் அவங்க அமைதியாக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகள் அவங்க மனசுக்குள்ளே போனால் விரைவாக உங்கள் மேலே இருக்கிற எண்ணங்கள் அது வெளிப்படும். இதற்கு அவங்க மனம் வந்து அமைதியாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சு செயல்படுங்க. இதை தொடர்ந்து சில நாட்கள் செஞ்சால் போதும். இதை தொடர்ந்து சில நாட்கள் செஞ்சால் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது வாய்ஸ் காலோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளும் அளவுக்கு அவங்களுடைய மனநிலைகள் மாறும். பொதுவாகவே நமக்கு ஒருத்தவங்க மேலே சிந்தனைகள் அதிகமாக வந்தால் நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் இல்லையா? அதே சிந்தனை தான் அவங்களுக்கும் வரும். அதனால் அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய அந்த பழைய உறவுகள் முறிந்திருந்தாலும் மீண்டும் புதுப்பிக்க ஆரம்பிக்கும். இப்போ ரீயூனியன் ஆகும். உங்களோட லைஃப்பில் ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்படி பழைய உறவுகள் இல்லாமல் புதிய உறவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த உறவுகள் புதிதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக தகவல் வரும். தகவல் வந்து மெசேஜாகவோ அல்லது காலாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர்கள்ட்ட வந்து கண்டிப்பாக இது போன்ற சிக்னல்கள் வரும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. திருப்திகரமான ஒரு ரிசல்ட் வரும் வரை தாராளமாக செய்யலாம். இத்தனை நாள் தான் செய்யணுமா, அத்தனை நாள் தான் செய்யணுமா அப்படின்னு கணக்கெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை. உங்களுக்கு நிறைவடையும் போது செய்யலாம்ல, தப்பு கிடையாது. இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் குறிக்கோள்கள் நிறைவடையணும், அவ்வளோதான். அதற்காக ஒரு 3 முறை ஒரு நாளில் சில நிமிடங்கள் செலவு பண்ணால் கஷ்டமா என்ன? உங்களுக்கு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் வரப்பிரசாதமாக உங்களுடைய உறவாக வரப்போகிறவங்களுக்காக ஏன் ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது? அவ்வளோதான் விஷயம். இதுக்காக நான் பணமாக செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய மனதையும் ஒருநிலைப்படுத்துறீங்க, அவ்வளோதான் விஷயம். உங்களுடைய உண்மையான அன்பு வைப்ரேஷனாக மாறி அவங்களை சென்று அடையும், அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய உண்மையான அன்பாக இருந்தால் அந்த அன்பு உணர்வுபூர்வமாக ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அவங்களுடைய மனசை நேரடியாக சென்று அடையும். இதுதான் இந்த டெக்னிக்கோட விஷயம். இது வந்து மேஜிக் ஒன்றும் கிடையாது. இது ஒரு மைண்டு கனெக்ஷன் சம்பந்தமான ஒரு விஷயம். மைண்டை நம்ம கனெக்ட் செய்கிறோம் அவங்களோட மைண்டோட, அவ்வளோதான். அப்படி ஒரு டெக்னிக் இது. நம்ம இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி மைண்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறோம், அவ்வளோதான் இந்த டெக்னிக். இது ஒரு டெலிபத்திக் முறை தான். இது ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த முறைகள் பல நாடுகளிலுமே பின்பற்றுகிற ஒரு முறை. பலருமே இதை வந்து ரொம்பவே சிறப்பாக நம்பி செயல்படுறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு நம்பிக்கை என்பது வேணும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும். முழு நம்பிக்கையை இந்த பிரபஞ்சத்தின் மேலே நீங்கள் வைக்கணுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். சும்மா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சோதனை பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக தோல்வியை தான் நீங்கள் அடைவீங்க. அதனால் 100% வெற்றி என்பது கிடைக்காமல் போகும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு திருப்தியோடு, ஏன்னா உங்களுக்கு தேவை இருக்கிற பட்சத்தில் தான் நம்பிக்கை வரும். நீங்கள் சும்மா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், சோதனை பண்ணி பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காமல் போகும் என்பது புரிஞ்சுக்கோங்க. அதனால் யாருக்கு உண்மையான இந்த மனம் ரீதியில் வருத்தம் இருக்கோ, அன்பர்கள் மேலே அவர்கள் பிரிந்து சென்றுட்டாங்கன்னு இருக்குதோ, அவர்கள் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி உண்மையான அன்போடு இதை செய்கிற பட்சத்தில் 100% நிறைவடையும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. இதுவும் ஒரு சயின்ஸ் மெத்தட் தான், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். இதுவும் பிரபஞ்ச விதியை பின்பற்றி நம்முடைய மனதின் ஆற்றலினால் நடக்கிற ஒரு விஷயம்தான். இதில் வந்து மாயமோ மந்திரமோ எதுவுமே கிடையாது. முழுவதுமே வந்து மனதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம செய்கிற ஒரு விஷயம். அதற்கு ஃபோட்டோவை நம்ம நமக்கு டூலாக எடுத்துக்கிறோம். அதன் மூலியமாக நம்ம விரைவாக நம்ம விரும்புகின்ற அந்த நபரை நம்மளுடைய எண்ணங்களை அவருக்கு அனுப்பி வைக்க முடியும். அதான். அதனால் டெலிபதிக் கம்யூனிகேஷன் என்பது சிறப்பாக இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது போன்ற மனம் இயக்கமாக இருக்கிற பலருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி இந்த பதிவை இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன்.
இன்னும் இது போன்று பல ரகசிய முறைகளை நம்மளுடைய சேனலில் நீங்கள் கண்டு பயன்பெறுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.